ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செபிகளில் வாசிக்கப்பட்டு நாம் கேட்க இருக்கின்ற பதிவின் சாரத்தின் ஞானக்களஞ்சிய வார்த்தைகள் என்னவென்றால், ஒரு உண்மையான சீடனான பயிற்சியாளனுக்கு ஞானகுருவின் தேவைகளும் அவரின் வழி நடத்தலும் அவரின் போதனையும் எவ்வளவு அவசியம் என்பதை குருகீதை என்ற ஞான நூலிலிருந்து குருவின் சொரூபம், குருவின் அணுகுதல், குருபக்தி மற்றும் குருவின் மூலம் ஞானத்தை அடைதல் ஆகியவற்றையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக கேட்டறிந்து கடைபிடிப்போமாக. இப்போது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். குருவின் திருவுருவை தியானிப்பதே தியானத்தின் ஆணிவேராகும். குருவின் திருவடிகளை போற்றுவது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் வழியாகும். குருவின் உபதேசத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதே உண்மையான குரு பூசையாகும். இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றுபவரே குருநாதர் ஆவார். குருவின் அருள் கிடைத்தால் அறியாமையின் இருள் விலகும். குருவை வெளியில் மட்டும் தேடாமல் அவர் காட்டும் உண்மையை உள்ளத்தில் தேடு. குருவின் வார்த்தை சாதகனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. குருவின் மீது பக்தி வளரும்போது மனதின் அலைச்சல் குறையும். குருவிடம் பணிவு கொண்டவன் ஞானத்திற்கு தன்னை திறந்து கொள்கிறான். குருவின் பாதையில் நடப்பதே குருவை உண்மையில் மதிப்பதாகும். குருவின் அருள் இல்லாமல் ஆத்ம ஞான பாதை எளிதில் விளங்காது. குருவின் உபதேசத்தை கேட்பது மட்டும் போதாது, அதை வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். குருவை நாடுபவன் முதலில் தனது அகந்தையை விட வேண்டும். குருவின் அருள் மனதில் எழும்போது உள்ளார்ந்த விழிப்பு தொடங்குகிறது. குருவை சேவிப்பது உடலால் செய்யும் செயல் மட்டுமல்ல, அவர் காட்டிய நெறியில் வாழ்வதே உயர்ந்த சேவையாகும். குருவின் திருவடியில் சரணாகதி கொள்வது பயத்தை வெல்லும் வழியாகும். குருவின் உபதேசம் பிறருக்காக அல்ல, தன்னை மாற்றிக்கொள்ளவே. குருவிடம் பெற்ற ஞானத்தை அகந்தைக்காக பயன்படுத்தாதே. குருவின் மீது நம்பிக்கை சாதனையில் நிலைத்தன்மை உருவாக்கும். குருவின் அருளும் சாதகனின் முயற்சியும் ஒன்றிணைந்தால் ஞானப்பாதை மலரும். குருவின் சொற்களை ஆராய்ந்து அனுபவத்தில் உணர்வதே உண்மையான சாதனையாகும். குருவை மதிப்பவன் குருவின் உடலை அல்ல, அவர் காட்டும் ஞானத்தை மதிக்க வேண்டும். குருவின் வழிகாட்டுதல் மனதின் தவறான பாதைகளை நேர்படுத்துகிறது. குருவிடம் பெறும் உயர்ந்த செல்வம் பொருள் அல்ல, ஆத்ம ஞானம் ஆகும். குருவின் அருளால் சீடன் தன்னுள் மறைந்திருக்கும் உண்மையை அறிகிறான். அடுத்ததாக விவேக சூடாமணி என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து பாரம்பரியமாக ஆதிசங்கரருக்கு உரியதாக கருதப்படும் அத்வைத வேதாந்த நூலிலிருந்து குருவின் இலக்கணம், சீடனின் மனப்பாங்கு, முக்திக்கான சாதனைகள் ஆகியவை விரிவாக வருகின்றன. அவற்றையும் செவிகளில் வாசிக்கப்பட்டு கேட்போம். மனித பிறவி கிடைத்தது அரிது, அதைவிட முக்தியை விரும்புவது அரிது. முக்தியை விரும்புகிறவன் தகுதியுள்ள குருவை நாட வேண்டும். சாஸ்திர ஞானம் ஆத்ம ஞானமும் கொண்டவரே உண்மையான குருவாவார். அகந்தை, ஆசை ஆகியவற்றால் அடிமைப்படாத மனமே குருவின் சிறப்பு. எதையும் எதிர்பாராமல் கருணை செலுத்துபவர் உண்மையான குரு ஆவார். சீடன் குருவை பணிவுடன் அணுக வேண்டும். கேள்வி கேட்பது தவறல்ல, உண்மையை அறிய வேண்டும் என்ற ஏக்கம் இல்லாததே குறையாகும். குருவிடம் கேட்கும் கேள்வி அறிவு காட்சிக்காக அல்ல, ஆத்ம ஞானத்திற்காக இருக்க வேண்டும். குருவை அணுகும்போது பணிவு, பக்தி, சேவை ஆகியவை சீடனின் ஆபரணங்களாகும். சம்சார துன்பத்திலிருந்து விடுபட விரும்புவதே உண்மையான சீடனின் முதல் அடையாளமாகும். குருவின் அருள் சீடனின் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கும் ஞானத்தை விழிப்புறச் செய்கிறது. அறியாமையே பந்தத்தின் மூல காரணம், ஞானமே அதன் விடுதலையாகும். உடலை நான் என்று எண்ணும் மயக்கம் நீங்கும் போது ஆத்ம உணர்வு மலர்கிறது. நிலையற்றதை விட்டு நிலையானதை நாடுவது விவேகம். பொருள், புகழ், பதவி ஆகியவை நிலையற்றவை என்பதை அறிதல் வைராக்கியத்தின் தொடக்கமாகும். மனதை அடக்குவது ஆத்ம சாதனையின் முக்கியமான படியாகும். புலன்களை அடக்காமல் மன அமைதி நிலைபெறாது. பொறுமை இல்லாமல் ஆழ்ந்த ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படாது. குருவின் உபதேசத்தை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதே மனதை ஞானத்தில் நிலைநிறுத்தும். கேள்விப்பட்ட ஞானம் அனுபவமாக மாற வேண்டும். நான் யார் என்ற விசாரணை மனிதனை தனது உண்மை இயல்பை நோக்கி திருப்புகிறது. ஆத்மா பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை தொடுவதில்லை. தன்னை உடலாக கருதுவது அறியாமை, தன்னை ஆத்மாவாக அறிதல் ஞானம். குரு காட்டும் பாதையில் நிலைத்திருந்து சாதனை செய்பவனுக்கே ஞானத்தின் பலன் முழுமையாக வெளிப்படும். குருவின் இறுதி உபதேசம் சீடனை குருவை சார்ந்த நிலையிலிருந்து தனது ஆத்ம உண்மையில் நிலைநிறுத்துவதாகும். அடுத்ததாக ஸ்ரீமத்
பாகவதம் என்ற ஞான நூலிலிருந்து உண்மையான உயர்ந்த நன்மையை நாடுபவன் தகுதியுள்ள ஆன்மீக குருவை நாட வேண்டும் என்று கூறுகிறது. குரு சாஸ்திர அறிவும் ஆத்ம அனுபவமும் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது. சாஸ்திர அறிவு மட்டும் போதாது, அந்த அறிவை வாழ்வில் உணர்ந்திருப்பதும் குருவின் தகுதி. உண்மையான குரு சீடனின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் திறன் கொண்டவர். குருவின் வாழ்க்கையே அவர் அளிக்கும் உபதேசத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். பொருள் ஆசைகளிலிருந்து மனம் விலகி இருப்பது ஆன்மீக ஆசிரியரின் முக்கிய அடையாளமாகும். குருவை தேடுவது ஒரு அலங்காரம் அல்ல, ஆத்ம முன்னேற்றத்திற்கான தேவை. குருவிடம் செல்வதற்கு முன் சாதகன் உண்மையை அறிய வேண்டும் என்ற ஏக்கத்தை வளர்க்க வேண்டும். குரு சீடனை உலக மயக்கத்திலிருந்து விழிப்பூட்டுபவர். உண்மையான குரு சீடனை தன்னிடம் கட்டி போடாமல் உண்மையின் பக்கம் அழைத்துச் செல்கிறார். குருவின் பண்பு சீடனின் ஆன்மீக வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். ஆசிரியரை சாதாரண மனிதர் என்ற எண்ணத்தால் அவமதிக்க கூடாது என்று பாகவதம் அறிவுறுத்துகிறது. ஒரு ஞான ஆச்சாரியனை சாதாரண மனிதர் என்ற எண்ணத்தால் அவமதிக்க கூடாது என்று பாகவதம் அறிவுறுத்துகிறது. குருவை மதிப்பது அவர் காட்டும் பரம்பொருள் உண்மையை மதிப்பதாகும். குரு சாஸ்திரத்தை அறிந்து அதை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து சீடனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சீடன் குருவிடம் பெற்ற ஞானத்தை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். குருவின் சேவை என்பது வெறும் வெளிப்புற செயல் அல்ல, உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதாகும். உண்மையான குரு சீடனை இறைவனுடன் இணைக்கும் பாலமாக விளங்குகிறார். குருவின் மீது பொறாமை கொள்ளுதல் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாகும். குருவை தேர்ந்தெடுப்பதில் விவேகம் அவசியம். குருவுக்கும் சீடனுக்கும் தகுதிகள் உள்ளன. குருவின் சொற்களையும் சாஸ்திரத்தின் உண்மையையும் ஆராய்ந்து உணர்ந்து நடப்பதே சாதகனின் கடமையாகும். குருவின் நோக்கம் சீடனின் உள்ளத்தில் இறை நினைவும் ஆத்ம விழிப்பும் எழச் செய்வதாகும். அடுத்ததாக உபனிஷத்துகளிலிருந்தும் பிற வேதாந்த போதனைகளிலிருந்தும் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம். உயர்ந்த உண்மையை அறிய விரும்புகிறவன் தகுதி உள்ள ஆச்சாரியனை அணுக வேண்டும். ஆச்சாரியரின் வாயிலாக கேட்கப்படும் ஞானம் சரியான புரிதலுக்கு வழிகாட்டுகிறது. சீடனின் கேள்வி உண்மையை அறிய வேண்டும் என்ற தீவிரமான ஏக்கத்திலிருந்து பிறக்க வேண்டும். குரு காட்டும் உண்மையை மனனம் செய்து தியானித்து அனுபவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். வெளியில் தேடும் நிறைவு உள்ளத்தில் இருக்கும் ஆத்ம உண்மையை அறிந்தபோது வெளிப்படும். அறிவால் மட்டுமல்ல, வாழ்வின் தூய்மையாலும் ஆத்ம ஞானத்திற்கு தகுதி பெற வேண்டும். உண்மையான ஞானம் அகந்தையை அதிகரிக்காது, பணிவை வளர்க்கும். குருவிடம் கற்றவன் பிறரை வெல்ல முயலாமல் முதலில் தனது மனதை வெல்ல வேண்டும். சாதகனின் இறுதி இலக்கு குருவை சுற்றி வாழ்வதல்ல, குரு காட்டிய உண்மையில் நிலை பெறுவதாகும். குருவின் உயர்ந்த அருள் சீடன் தன் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை தானே உணரும் நிலைக்கு அழைத்துச் செல்வதே. குருவின் மகிமை பற்றி குரு கீதை என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து சில ஞான வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். குறிப்பாக, இறைவனிடம் எவ்வளவு உயர்ந்த பக்தி உள்ளதோ அதேபோல் குருவிடமும் பக்தி இருக்கும்போது ஞானம் வெளிப்படும் என்று குரு கீதை சொல்லுகிறது. குருவும் சிவமும் வேறல்ல என்று உணர்வதே குரு தத்துவத்தின் உயர்ந்த பார்வை. குரு தத்துவத்தை அறியாமல் செய்யப்படும் ஜபம், தவம், விரதம், தீர்த்த யாத்திரை, யாகம், தானம் ஆகியவை முழு பயனை தராது. குருவின் அருளால் அறியாமையின் வேர் அகற்றப்படுகிறது. சம்சார துன்பங்களிலிருந்து கடத்தி செல்லும் படகை போன்றவர் குரு. குருவின் அருளால் உள்ளம் தூய்மையடைந்து ஞானம் மலர்கிறது. குருவின் பாதத்தை சார்ந்த சேவை ஆன்மீக பாதையில் மனதை பணிவுறச் செய்கிறது. குருவின் திருவடிகளை நினைவு கூறுவதும் குருவின் நாமத்தை சிந்திப்பதும் குருவின் மனதை ஒருமுகப்படுத்துகின்றன. குருவின் ஆணையை மதித்து நடப்பது சீடனின் முக்கியமான கடமையாகும். குருவை தியானிப்பது வெறும் உருவத்தை நினைப்பதல்ல, அவர் காட்டிய ஞானத்தில் மனதை நிலைநிறுத்துவதாகும். குருவின் வாயிலாக வெளிப்படும் ஞானம் பக்தியுடன் அணுகுபவனுக்கு விளங்கும். கூ என்ற வார்த்தை இருளையும், ரூ என்ற வார்த்தை ஒளியையும் குறிக்கும். அதாவது அறியாமை இருளை அகற்றுபவரே குரு என்ற அர்த்தமாகும். சம்சார நோயை நீக்குபவரே குரு. குணங்களையும் உருவங்களையும் கடந்த பரம்பொருளை உணர்த்துபவர் குரு. முக்தியை விரும்புகிறவனுக்கு குரு தத்துவத்தை விட உயர்ந்த தத்துவம் இல்லை என்று குருகீதை வலியுறுத்துகிறது. குருவை வழிபடுவது வெளிப்புற சடங்காக மட்டும் இல்லாமல் தன் வாழ்வையே உயர்ந்த உண்மைக்கு அர்ப்பணிப்பதாக இருக்க வேண்டும். குருவை உடலாலும் மனதாலும் வாக்காலும் போற்ற வேண்டும். குருவின் முன்னிலையில் அகந்தையை விட்டு பணிவுடன் நிற்பதே சீடனின் அழகு. குருவிடம் சேவை செய்யும் போது உள்ளத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. குரு அனைத்தையும் பரம்பொருளின் ஒளியில் காண கற்றுத்தருகிறார். குருவை நினைத்தாலே உள்ளத்தில் ஞானத்தின் விதை விழித்தெழும்.
உலக பற்றிலிருந்து மனதை மீட்டெடுப்பவரே உண்மையான குரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரன், குருவே பரம் பிரம்மம் என்று குருகீதை போற்றுகிறது. அறியாமை என்னும் இருளில் மூடிய கண்களுக்கு ஞானக்கண்ணை திறப்பவர் குரு ஆவார். எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை சுட்டி காட்டுபவரே குரு ஆவார். நான் என்ற தனிப்பட்ட உணர்வை தாண்டி உண்மையான ஆத்ம நிலையை அறியச் செய்வதே ஒரு உண்மையான குருவின் உபதேசமாகும். குரு காட்டும் சுய ஞானம் மனதின் ஆழ்ந்த கட்டுகளை அவிழ்க்கிறது. குரு சீடனுக்கு வெறும் அறிவை கொடுப்பதில்லை, தன்னை அறியும் வழியை காட்டுகிறார். குரு தாய், தந்தை, உறவு, தெய்வம் என அனைத்து பாதுகாப்பின் அடையாளமாக போற்றப்படுகிறார். குருவின் அருளால் உலகை அறியும் பார்வையே மாறுகிறது. குருவின் திருவுருவம் தியானத்தின் அடிப்படையாகும். குருகீதை குருவின் திருவடிகள் பூஜையின் அடிப்படையாகும். குருவின் வார்த்தையே மந்திரத்தின் அடிப்படையாகும். குருவின் அருளே முக்திக்கான அடிப்படையாகும். குருவே ஆதியும் அனாதியும். குருவை பரம தெய்வமாக போற்றுகிறது குருகீதை. குருவின் அருளை பெறுவது சாதகனின் மிகப்பெரிய செல்வமாகும். இறைவனின் மீது கோபம் ஏற்பட்டாலும் குரு காப்பாற்ற முடியும். ஆனால் குருவின் அருளை இழந்தால் பாதுகாப்பு கடினம் என குருகீதை வலியுறுத்துகிறது. ஆகையால் முழு முயற்சியுடன் குருவின் சரணத்தை நாட வேண்டும். குருவை சரணடைவது மனிதனை சார்ந்திருப்பதற்காக அல்ல, குரு காட்டும் பரம்பொருளில் நிலை பெறுவதற்காக. குருவின் அருளை நாடுபவன் முதலில் தனது அகந்தையை தாழ்த்த வேண்டும். அடுத்ததாக விவேக சூடாமணி என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து குருவின் தகுதி, குருவை அணுகும் சீடனின் பணிவு மற்றும் கேள்வி ஆகியவை விளக்கப்படுகின்றன. வேதங்களை நன்கு அறிந்தவரே உண்மையான குருவின் ஒரு முக்கிய இலக்கணமாகும். ஞானம் பெற்றவர் மட்டுமல்ல, அந்த ஞானத்தில் நிலை பெற்றவரே உயர்ந்த குரு ஆவார். பாவத்திலிருந்து விலகிய வாழ்க்கை குருவின் சிறப்பு. ஆசைகளால் அடிமைப்படாத மனம் குருவின் உயர்ந்த பண்பு. பிரம்ம ஞானத்தில் நிலைத்திருப்பவர் உண்மையான குரு. எரிபொருள் முழுவதும் எரிந்த நெருப்பைப் போல மன அமைதியில் நிலைத்திருப்பவர் குரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கருணை கடலாக இருப்பவர் குரு. தன்னை சரண அடைந்தவர்களுக்கு உண்மையான நண்பராக இருப்பவர் குரு. இத்தகைய குருவை பக்தியுடன் அணுக வேண்டும். பணிவு, மரியாதை, சேவை ஆகியவற்றுடன் குருவை அணுக வேண்டும். குரு மனமகிழ்ந்த பிறகே ஆத்மாவை பற்றிய கேள்வியை முன்வைக்க வேண்டும். சீடனின் கேள்வி அறிவை காட்டுவதற்காக அல்ல, ஆத்ம உண்மையை அறிய வேண்டும் என்ற ஏக்கத்திலிருந்து வர வேண்டும். குருவிடம் சரணடைந்த மனமே ஆழ்ந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள தகுதியானது. நான் எல்லாம் அறிந்தவன் என்ற எண்ணம் ஞானத்திற்கு மிகப்பெரிய தடையாகும். உலக வாழ்க்கையின் நிலையாமையை உணர்வது வைராக்கியத்தின் தொடக்கம். நிலையற்ற பொருளில் நிரந்தர மகிழ்ச்சியை தேடாதே. ஆத்மாவை உடலுடன் ஒன்றாக கருதுவது அறியாமை. தன்னை அறிதலே மனித வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம். குருவின் உபதேசத்தை கேட்ட பிறகு அதை மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்த உண்மையை ஆழ்ந்த தியானத்தில் நிலைநிறுத்த வேண்டும். கேள்வி, சிந்தனை, தியானம் ஆகியவை ஞானத்தை உறுதிப்படுத்தும் சாதனைகள். புலன்களின் அடிமையாக இருக்கும் மனம் ஆத்ம உண்மையை தெளிவாக பார்க்க முடியாது. அகந்தை குறையும் போது ஞானத்திற்கு இடம் உருவாகிறது. குருவின் அருள் சீடனின் முயற்சிக்கு துணையாகிறது. சீடனின் சாதனை குரு மாற்றி கொடுக்க முடியாது. குரு காட்டும் ஆத்ம உண்மையில் சீடன் தானே நிலைபெறுவதே உபதேசத்தின் இறுதி பலனாகும் என்று விவேக சூடாமணி என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக குருவின் வாயிலிருந்து வெளிவரும் சொற்களே உண்மையான மந்திரங்கள். குருவின் தடையேதுமில்லாத கருணையே முக்திக்கான ஒரே வழி. குருகீதை என்ற ஞான நூலிலிருந்து. அடுத்ததாக வேதாந்தங்களை கற்றறிந்தவராகவும் பிரம்மத்திலேயே நிலைத்து நிற்பவராகவும் குரு இருக்க வேண்டும். முண்டக உபனிஷத். குருவின் நிழலில் ஒதுங்கியவனுக்கு பிறவி பிணி குறித்த எந்த பயமும் இருப்பதில்லை என்று விவேக சூடாமணி கூறுகின்றது. பிரம்ம ஞானத்தை அடைய விரும்பும் ஒருவன் கையில் சமித்துக்களை ஏந்தி, அதாவது அடக்கத்துடன் ஒரு குருவை நாட வேண்டும் என்று கூறுகிறது முண்டக உபனிஷத். ஆன்மீக பாதை கத்தியின் விளிம்பை போன்றது. குருவின் வழிகாட்டுதலின்றி அதில் பயணிக்க முடியாது என்று கூறுகின்றது கடோ உபனிஷத். பிறவி பெருங்கடலில் தத்தளிப்பவனை கரை சேர்க்கும் மாலுமி குருவே ஆவார் என்று கூறுகின்றது விவேக சூடாமணி. பாதை கடினமானது, கத்தியின் முனையில் நடப்பது போன்றது. ஆயினும் எழுமின் விழுமின். அறிஞர்களை, அதாவது குருவை அடைந்து ஞானத்தை பெறுங்கள் என்று கூறுகின்றது கடோ உபனிஷத். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். குருவின் திருப்பெயரை உச்சரிப்பதே தெளிவை தரும் என்று கூறுகின்றது திருமந்திரம். தத்துவ ஞானிகளான குருமார்கள் உண்மையை நேரில் கண்டவர்கள் என்பதால் அவர்களால் உனக்கு ஞானத்தை உபதேசிக்க முடியும் என்று கூறுகின்றது ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற ஞானக்களஞ்சிய நூல். அடுத்ததாக
தகுதியற்றவரால் போதிக்கப்படும் ஆன்மீகம் குழப்பத்தையே தரும். தெளிந்த குருவால் மட்டுமே உண்மையான ஞானத்தை உணர்த்த முடியும். கடோ உபனிஷத் என்ற நூலிலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. குருவை ஒரு சாதாரண மனிதனாக அலட்சியப்படுத்துவது ஆன்மீக தற்கொலைக்கு சமம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக, குருவின் ஆசையை பெற்றவனுக்கு அசாத்தியமான காரியங்களும் சாத்தியமாகும். இது வியாசரின் வாக்காகும். அடுத்ததாக, தெளிவு குரு உருவு சிந்தித்தல் தானே. குருவின் ஞான வடிவத்தை மனதால் நினைப்பதே ஞானத்தின் உச்சமாகும் என்று திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக, குருவின் உபதேசத்தால் பிறக்கும் ஞானம் அர்ஜுனனின் குழப்பங்களை போக்கியது போல் நம் மோகத்தை அளிக்கும் என்று மகாபாரதம் கூறுகின்றது. அடுத்ததாக, இறைவனிடமும் குருவினிடமும் சமமான பக்தி கொண்டவருக்கே உபனிஷத்துகளின் ரகசியங்கள் விளங்கும் என்று ஸ்வேதாஸ்வர உபனிஷத் கூறுகின்றது. அடுத்ததாக, குருவின் வார்த்தைகள் ஆன்மாவில் எழும் அனைத்து சந்தேகங்களையும் எரித்து சாம்பலாக்கும் என்று கீதை கூறுகின்றது. அடுத்ததாக, மனித பிறவி, முக்திக்கான ஆசை மற்றும் உன்னத குருவின் நிழல் ஆகிய மூன்றும் இறைவனின் அருளால் மட்டுமே கிடைக்கும் என்று விவேக சூடாமணி என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து கூறுகின்றது. அடுத்ததாக, குருவும் சிவனும் வேறல்ல, குருவாக வந்திருப்பது சாட்சாத் சிவபெருமானே என்று திருமந்திரத்தில் கூறுகின்றார் திருமூலர். அடுத்ததாக, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், குருவின் திருமேனியை தரிசிப்பதே மனத்தெளிவை தரும் என்று திருமந்திரம் என்ற ஞானக்களஞ்சிய நூலில் திருமூலர் தெரிவிக்கின்றார். அடுத்ததாக, குருவானவர் எவ்வித சுயநலமும் இன்றி உலகிற்கு நன்மையை மட்டுமே செய்யும் கருணை கடல் என்று விவேக சூடாமணி என்ற ஞானக்களஞ்சிய நூலில் தெரிவிக்கின்றது. அடுத்ததாக, வசந்த காலம் எப்படி மரங்களுக்கு புத்துயிர் தருகிறதோ அப்படி குருவின் வருகை மனித வாழ்விற்கு புத்துயிர் தரும் என்று விவேக சூடாமணி என்ற ஞானக்களஞ்சிய நூல் தெரிவிக்கின்றது. குருவின் வழிகாட்டுதலால் உடலிலும் மனதிலும் அமிர்த காற்று சுரக்கும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக, இயற்கையின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும், அதாவது ஆகாயம், பூமி, நீர், காற்று, தீ முதலியவற்றிலிருந்து பாடம் கற்கலாம். கற்றுக் கொடுக்கும் யாவும் குருவே என்று ஸ்ரீமத் பாகவதம் என்ற ஞானக்களஞ்சிய நூல் கூறுகின்றது. அடுத்ததாக, 10 வாத்தியார்களை விட ஒரு ஞான ஆச்சாரியான் தகுதியால் உயர்ந்தவர் என்று மனுஸ்மிருதி கூறுகின்றது. அடுத்ததாக, கல்வியின் முடிவில் குருவிற்கு கடமைப்பட்ட நன்றி கடனாக அவர் கேட்கும் அல்லது நம்மால் இயன்ற தட்சணையை மகிழ்ச்சியோடு தர வேண்டும் என்று மனுஸ்மிருதி என்ற ஞான நூல் கூறுகின்றது. அடுத்ததாக, நீயே அதுவாக இருக்கிறாய், அதாவது தத்வம்சி என்ற உண்மையை சீடனுக்கு உணர்த்துபவர் குருதான் என்று விவேக சூடாமணி என்ற ஞானக்களஞ்சிய நூல் கூறுகின்றது. அடுத்ததாக, பரிசக்கல் இரும்பை தங்கமாக்கும், ஆனால் அதை இன்னொரு பரிசக்கல்லாக மாற்றாது. குருவோ சீடனையும் குருவாக மாற்றும் வல்லமை கொண்டவர் என்று சுபாசிதம் என்ற ஞான நூல் கூறுகின்றது. அடுத்ததாக, கோடை காலத்தில் வழிப்போக்கனுக்கு நிழல் தரும் மரத்தைப் போல சம்சார தாபத்தில் தவிப்பவனுக்கு குருவின் நிழல் ஆறுதல் தரும் என்று சுபாசிதம் என்ற ஞான நூல் கூறுகின்றது. அடுத்ததாக, உண்மையான குருவின் சேர்க்கையே, அதாவது சச்சங்கம் முக்திக்கான முதல் படிக்கட்டு என்று விஷ்ணு புராணம் கூறுகின்றது. அடுத்ததாக, குயவன் பானையை வெளியில் தட்டி உள்ளே கை கொடுத்து காப்பது போல குரு சீடனை வெளியில் கண்டித்தாலும் உள்ளுக்குள் அன்போடு காப்பார் என்று சுபாசிதம் என்ற ஞான நூல் கூறுகின்றது. அடுத்ததாக, குரு தன் சீடர்கள் மீது காட்டும் அன்பு தாயின் அன்பை விடவும் எல்லையற்றது என்று கூறுகின்றது சிவபுராணம் என்ற ஞான நூல். அடுத்ததாக, குருவின் போதனைகள் நம் காதுகளில் விழும்போது இதயத்தில் உள்ள அழுக்குகள் யாவும் நீங்குகின்றன என்று விஷ்ணு புராணம் என்ற ஞான நூல் கூறுகின்றது. அடுத்ததாக, இறைவனிடம் எத்தகைய பக்தி இருக்கிறதோ அத்தகைய பக்தி குருவிடமும் இருக்க வேண்டும் என்று சுவேதாஸ்வர உபனிஷத் கூறுகின்றது. அடுத்ததாக, பகவான் கிருஷ்ணர் உத்தவரிடம் கூறுகிறார் என்னவென்றால், குருவை என்னைப் போலவே இறைவனாகவே மதித்தல் வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். அடுத்ததாக, குருவின் உபதேசம் பெற்றவனின் உள்ளமே இறைவனின் கோயிலாக மாறுகிறது என்று கூறுகின்றார் திருமூலர் திருமந்திரத்தில். அடுத்ததாக, ஒரு விளக்கு மற்றொரு விளக்கை ஏற்றுவது போல குரு தன் ஞானத்தை சீடனின் மனதில் சுடராக ஏற்றி வைக்கிறார் என்று கூறுகின்றது சுபாசிதம் என்ற ஞான நூல். குருவின் மூலமாக பெறாத எந்த மந்திரமும் பலன் தருவதில்லை என்று கூறுகின்றது சிவபுராணம் என்ற ஞான நூல். அடுத்ததாக, திசையறியாது காட்டில் தவிக்கும் பயணிக்கு வழிகாட்டும் திசை காட்டி போல குரு வாழ்வின் இலக்கை உணர்த்துகிறார் என்று சுபாசிதம் என்ற ஞான நூல் கூறுகின்றது. அடுத்ததாக, இறைவனின் கோபத்திலிருந்து குரு நம்மை காப்பாற்றுவார், ஆனால் குருவின் கோபத்திலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்ற மாட்டார் என்று கூறுகின்றது குருகீதை என்ற ஞான நூல். அடுத்ததாக, உனக்கு கல்வி கற்பிக்கும் குருவை தெய்வமாக போற்றி வணங்கு என்று தைத்திரிய உபனிஷத்தில் கூறுகின்றது.
அடுத்ததாக, குருவின் பாதங்களை சரணடைந்த மாத்திரத்தில் அலைபாயும் மனம் அமைதியடைந்து பேரானந்தத்தில் திளைக்கிறது என்று சுபாசிதம் என்ற ஞானக்களஞ்சிய நூலில் கூறுகின்றது. அடுத்ததாக, சீடனின் தலை மீது குரு வைக்கும் கரம் இறைவனின் அபய கரத்திற்கு சமமாகும் என்று கூறுகின்றது சிவபுராணம். குருவின் முன்னிலையில் அடக்கத்துடனும் பணிவுடனும் அமர வேண்டும். உரத்த குரலில் பேசக்கூடாது என்று மனுஸ்மிருதி என்ற ஞானக்களஞ்சிய நூலில் சொல்லுகின்றது. அடுத்ததாக, குருவுக்கு செய்யும் சேவையின் மூலமே ஞானத்தை அடைய முடியும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகின்றது. அடுத்ததாக, குருவின் உபதேசம் என்னும் விதையை நெஞ்சில் விதைத்து பக்தி என்னும் நீரால் அதை வளர்க்க வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் என்ற ஞானக்களஞ்சிய நூலில் என்று சொல்லுகின்றது. அடுத்ததாக, குருவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பணிபடைகளையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக, சிவபூஜைக்கு முன்னதாக குரு பூஜையை செய்வதே முறையான வழிபாடாகும் என்று சிவபுராணம் என்ற ஞானக்களஞ்சிய நூல் சொல்லுகின்றது. அடுத்ததாக, அனைத்து யாகங்களிலும் சிறந்தது குருவின் வழிகாட்டுதலின்படி செய்யப்படும் ஞான யாகமே ஆகும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக, மாதா பிதாவாகிய பெற்றோர்களை காட்டிலும் ஒரு மனிதனின் ஆன்ம விடுதலைக்கு வழிகோலும் குருவே உயர்ந்தவர் என்று மகாபாரதம் என்ற ஞானக்களஞ்சிய நூலில் சொல்லப்பட்டுள்ளது. ஆரிய நல்லவன் குதிரைகள் ரெண்டுல வாரி பிடிக்க விறகு அறிவாரில்லை, கூரியநாதன் சர்க்குரு அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே என்று ஞானகுருவின் பெருமையை திருமூலர் திருமந்திரத்தில் கூறுகின்றார். இதன் சாரம் என்னவென்றால், ஒரு ஞானகுருவின் தயவு இல்லை என்றால் மாசி கைகூடாது, அதாவது மூச்சை கையாளக்கூடிய ரகசியம் தெரியாது என்பதை பற்றி கூறியுள்ளார். அடுத்ததாக, அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகளின் சர்க்குரு போதம் என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து நாயக துதி என்ற பாடலிலிருந்து குருவின் மேன்மையை கூறக்கூடிய ஒரு பாடலை வாசிக்கப்பட்டு கேட்போம். குரு உறவு இருந்தவருக்கு ஈசன் உறவதுவும் தேவையில்லை என்ற குருநாயகமே என்று கூறியுள்ளார் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள். அடுத்ததாக, நெஞ்சரி விளக்கம் என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து கணபதிதாசர் அவர்கள் கூறிய ஒரு பாடலை வாசிக்கப்பட்டு கேட்போம். கிட்டுமோ ஞான யோகம், கிடைக்குமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ தீபஜோதி, தட்டுமோ பளிங்கு மேடை, தனையறியாருக்கு நெஞ்சே என்று குருநாதரின் பெருமையை கணபதிதாசர் அவர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக, திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாடல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று குருவின் பெருமையை திருமூலர் திருமந்திரத்தில் உணர்த்துகின்றார். அடுத்ததாக, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி, குருடும் குருடும் குடிவிழுமாறே என்று திருமூலர் திருமந்திரத்தில் தன்னுடைய அறியாமை இருளை நீக்கக்கூடிய சர்க்குருவை தேடாமல் தானும் அறியாதவனாக இருந்து பிறருடைய அறியாமையையும் நீக்க முடியாத ஒருவனை குருவாக ஏற்றுக்கொண்டால் குருவும் சீடனும் இருவரும் வழிதவறி அழிவார்கள் என்று திருமூலர் எச்சரிக்கிறார் இந்த பாடலில். இருவினை பகுதியாலே எடுத்த இந்த தேகம் தனை மருவிய நானான் என்று மாயையில் அழிந்தாய் நீதான், உருவினால் குறியை பார்த்து குண்டலி வழியே சென்றங்கு உருவினால் நாகைநாதர் உண்மையை உணர்வாய் நெஞ்சே என்று கணபதிதாசரின் நெஞ்சரி விளக்கத்திலிருந்து குருவின் வழிகாட்டுதல் அன்றி சாதகன் தன்னை பற்றிய மாயையிலிருந்து வெளியேற முடியாது என்பதே இந்த பாடலின் கருத்தாகும். ஒருபதம் தன்னை தூக்கி ஒருபதம் தன்னை மாற்றி இருபதம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயானால் குருபதம் என்று கூறும் குறிப்பு உனக்குள்ளே ஆச்சு, வருபத நாகைநாதர் மலரடி காண்பாய் நெஞ்சே என்று ஒன்னுள் ஓடும் மூச்சே குருவாக மாறும் நிலையை எடுத்துரைக்கின்றார் கணபதிதாசர் நெஞ்சரி விளக்கத்திலிருந்து. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த வீடியோ பதிவு முடிவுற்றது.